கதை சொன்னேனே தவிர கதையை பற்றிலாம் ரொம்ப பெருசாக இல்லை. ம் ம் அப்போ வந்து இன்விடேஷன் அடிச்சிருந்தாங்க காதலனுக்கு. காதல்லாம் முடிஞ்சிச்சு, டிஸ்கஷன்லாம் முடிஞ்சிச்சு. சரி. முடிஞ்சு பூஜை போகிறதுக்கு இன்விடேஷன் அடிச்சிருந்தாங்க. அப்போ நான் போனப்போ அதை கொடுத்தாரு, இன்விடேஷன் கொடுத்தாரு எனக்கு. உட்காந்து உள்ளே கூப்பிட்டு வச்சு இது பாரு அப்படின்னாரு. பார்த்தேன். அப்புறம் இதுவாக மலம் போட்டுக்கிட்டு இதாக இருந்துச்சு. பார்த்துட்டு சார்னு கொடுத்தேன். நல்லா பார்த்தியான்னு கேட்டார். நல்லா பார்த்தேன். எப்படி கேட்குறேன்னு சொல்லிட்டேன். திரும்ப அதை எடுத்து அதை பற்றி படிக்க ஆரம்பித்தேன். அதில் வந்து காதலன் அந்த டைட்டிலுக்கு கீழே இவர்கள் காதலின் விலை 22,000 கோடின்னு போட்டுருந்துச்சு சின்ன லெட்டரில். அப்போ தான் அதை கவனிச்சேன். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பார்க்கும்போது சும்மா அந்த ஃபோட்டோஸ் கிட்டஸ்லாம் பார்த்து அதெல்லாம் மற்றலாம் சீப் டெக்னிக்ஸ்லாம் பாட்டு விட்டேன். நல்லா பார்த்தியா கேட்ட உடனே சரி ஓகே அப்படின்னு நான் கவனிச்சேன். அப்போ சொன்னார், இதே டைட்டில் இவங்க தான் ஹீரோயின், இதை வச்சு ஒரு கதை பண்ணிட்டோம் அப்படின்ட்டார். ஓ அப்படின்னு சரி அப்புறம் போயிட்டு ஒரு வாரத்தில் ஒரு கதை பண்ணிட்டு வந்தேன். கதை அப்புறம் சொன்னேன், படம் பார்த்து கதை பண்ணியிருக்கேன், படம் பார்த்து அந்த அனுபவத்தில் ஒரு கதை பண்ணியிருக்கேன் அப்படின்னாரு. ஓ அம்மா அப்போ தானே சொன்னோன்னே அப்புறம் சார் பாட்டு எழுதியிருக்கேன் சார் அப்படின்னு அப்படின்னு பார்த்தார். பாட்டா கொடுத்தேன். அந்த பாட்டில் தான் அவர் இது பண்ணது. அவர் என்னென்னா ஒரு வேலை சொல்கிறோம், அவன் எக்ஸ்ட்ரா இன்னொரு வேலை பார்த்துட்டு வரான். அந்த பாயிண்ட் தான். ஓகே ஓகே. அந்த கதையோ என்னுடைய பாட்டோ அது வந்து அவரை வந்து திருப்திப்படுத்தலை, அவர் அந்த சந்தோஷப்படுத்தலை. அது வந்து என்ன எதுவும் இல்லை. ஒன்று சொன்னால் ஒன்று பண்ணிட்டு வரேன், எக்ஸ்ட்ரா ஒன்று பண்ணிட்டு வரேன். அந்த மெனக்கடல் இருக்குல்ல, அது பிடிச்சி போச்சு.